தேங்காய் சுடலாமா? ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் சைட்லாம் ஆடி 1 அன்னைக்கு இந்த தேங்காய் சுடுற பண்டிகை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. தேங்காயை நல்லா தேய்ச்சிட்டு மஞ்சள் தடவி அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளே அரிசி, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, அவல், ஏலக்காய், வெல்லம் சேர்த்து அரைச்ச மிக்சிங், எள்ளு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு அப்பப்போ கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றி தேங்காயை முக்கால்வாசி ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் ஒரு குச்சி சொருகி நல்லா நெருப்பில் காட்டி வேக வைக்கணும். இதை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு அலப்பறையே கிளப்பிட்டோம். ஒரு தேங்காயை சுட ஒரு படையே கிளம்பி அதை போட்டு படுத்தி எடுத்தாச்சு. பக்கத்துலேயே நிறைய சருகு குச்சிலாம் இருந்தனால நெருப்பு மூட்டை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வீடியோவில் ஃபோக்கஸாக இருந்துட்டு குச்சி கவனிக்காமல் விட்டாச்சு. அதுவும் சேர்ந்துட்டு பத்திட்டு எரிஞ்சுது. அணைச்சிட்டு எடுக்கலான்னு பார்த்தா குச்சி உடஞ்சி தேங்காய்க்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஓகே, ஆல் இஸ் வெல்னு தேங்காயை தூக்கி அப்படியே நெருப்புக்குள்ளே போட்டாச்சு. ஒரு மாதிரி வைப் நல்லா இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அணுகுண்டு மாதிரி இருக்குல்ல, பயப்பட வேண்டாம், இதுதான் நம்ம சுட்ட தேங்காய். அப்படியே எடுத்துட்டு பொடிநடையாக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு தேங்காயை உடைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. அடிச்சுக்காம பங்கு போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. அடடா, என்ன ஒரு டேஸ்ட்! அந்த தேங்காய் பத்தையோட உள்ள இருக்க மிக்சிங்கை சாப்பிடும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேற லெவல். ஆடி மாதம் 18 நாள் தொடர்ந்து போர் நடந்தது. இதை தவிர பெருசாக எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் எனக்கு தெரியாது. எதுக்காக இந்த மாதிரி தேங்காய்லாம் சுட்டு செலிப்ரேட் பண்ணுறோன்னு யாருக்காவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. பண்டிகை இனிதே நிறைவடைந்தது. பாய்.